திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை. தலம் திரு அதிகை வீரட்டானம். பண் காந்தார பஞ்சமம். பதிகம் 10. பாடல் 1. நாடு நடுநாடு. முளைக்கதிரிளம் பீரை மூழ்க வெள்ள நீர் வளைத்தது எழு சடையினர் மழலை வீணையர். முளைக்கதிரிளம் வரை மூழ்க வெள்ள நீர் வளைத்தது எழு சடையினர் மழலை வீணையீர். திளைத்தது ஓர்மான் மறிக்கையர் செய்பொன். திளைத்தது ஓர்மான் மறிக்கையர் செய்பொன். கிடைத்துதி தோன்றிடும் கெடில வானரே. திளைத்தது ஓர்மான் மறிக்கையர் செய்ய பொன். கிடைத்துழி தோன்றிடும் கெடில வானரே. கிளைத்துதில் தோன்றிடும் கெடில வானரே. திருச்சிற்றம்பலம். இந்த முதல் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த அதிகை வீரட்டானம் தலம் நிறைய பாடல்களை கொண்டது. குறிப்பாக திருநாவுக்கரசு சுவாமிகள் அதிக பதிகங்களை பாடியுள்ளார். அது நாம் செய்த பாக்கியம். இதில் முதல் பாடலத்தோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த முதல் பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெருமானின் திருமுடி மேல் வைக்கப்பட்டதால், இந்த முளைக்கதிர் வைக்கப்பட்டதால் அந்த சந்திரன் தேய்ந்து போவது போல அது மறைத்து காணப்படுகிறதா முளைக்கதிர். அதை ஒரு பாட்டில் ஓமையாக சொல்கிறார். ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கங்கை வெள்ளத்தை தனது தடையில் தேக்கியவர் சிவபெருமான். நமக்கு எல்லாம் தெரியும், கங்கையை தனது தடையில் தேக்கி உள்ளார். அவரது கையில் ஒரு கையில் மழுவும் ஒரு கையில் மானும் வைத்துள்ளதை அதையும் குறிப்பிடுகிறார் இந்த பாடலில். மூணாவது வரியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வீணை சொல்கிறார். வீணை இனிமையான ஓசையை எழுப்பக்கூடிய வீணையை கையில் வைத்துள்ளார். அப்புறம் இன்னொரு கையில் மழுவை வைத்துள்ளார்னு சொல்கிறார். அப்புறம் இந்த பாடலில் என்ன சொல்கிறார், குறிப்பாக இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இத்தகைய அழகிய கோலம் கொண்ட கெடிலவாணர், திருக்கெடிலத்தில் வீட்டிற்கும் ஆனவர் நமது பொண்ணை எடுக்கணும். அதாவது தங்கத்தை எப்படி எடுப்போம், நம்ம வெட்டி மண்ணுக்குள் இருக்கும் தங்கத்தை வெளியெடுப்போம். அந்த மாதிரி பொன்னை மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய அதிசயத்தை நாம் நம்ம 7ஆம் நூற்றாண்டிலேயே அப்பர் சுவாமிகள் இந்த பாட்டில் மேற்கோள் காட்டுகிறார். அதே போன்று மனித குணத்தில் இருக்கும் நாம் மனதில் உள்ள பாசத்தையும் மற்றும் மனங்களை தோன்றி எரியும் மனிதர்களாகிய மனதில் தோன்றுவார். இந்த பாசத்தையும் மனத்தையும் நம்ம உள்ளே வைத்திருக்கோம். அந்த மனதில் கூட சிவபெருமான் தோன்றுவாங்கிறத இந்த பாடலில் அருமையாக கூறியுள்ளார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.